செய்கிறார்ல. பேசுங்க வேல்முருகன், பேசுங்க அருள். ஆக எனக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தோடும் தலைவர் கலைஞருடைய கோபாலபுரம் இல்லமும் தலைமைச் செயலகமும் எந்த நேரத்திலும் நேரம் கேட்டு நான் பார்த்ததில்லை. என்னை எந்த அதிகாரிகள் நேரம் கேட்டு தடுத்ததில்லை. அந்த அளவுக்கு உரிமையோடு இந்த இயக்கத்தின் தலைவர்களை சண்டையிட்டு தான் என் உரிமையை நான் பெறுவேன். அதற்கான இடைவெளியை தந்தார். நான் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்து, அம்மையார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து, அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைக்கு பேரவைத் தலைவராக நீக்கிய பிறகு உள்ளே வர முடியாத ஒரு சூழலில் ஒற்றை மனிதராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எனக்கும் 1-to-1 வாக்குவாதம் ஏற்பட்டது. 45 நிமிடம் என்னை பேச அனுமதித்து நான் பேசி முடித்த பிறகு என்னை அழைத்து தலைவர் கலைஞர் அவர்கள், நீ வேல்முருகன் இல்லை தூள்முருகன் என்று என் நெத்தியில் முத்தமிட்ட அந்த மகத்தான தலைவன். நான் கேட்டேன், கொள்கை முடிவெடுங்கள் தலைவர் அவர்களே. தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் உங்கள் தயவால் மத்திய அமைச்சரை பெற்றோம். அந்த பதவியை பயன்படுத்தி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை உருவாக்கினோம். வரும் செய்கிறார்ல. பேசுங்க வேல்முருகன், பேசுங்க அருள். நான் அன்றைக்கு இருந்த கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பரிந்துரையில் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்படி மத்திய அமைச்சராக இருந்த போது ஒரு கொள்கை முடிவை கலைஞர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று என்னை வலியுறுத்தி, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெற்காசியாவுக்கு 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் அவர்களின் கொள்கை முடிவு. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று அதை பதிவு செய்தார். இந்த வரலாற்று பக்கங்களில் அடிகோலிட்டவன் என்ற வரியை சொல்லுகிறேன். அதே போன்று கலைக்கல்லூரி இல்ல, பாலிடெக்னிக் இல்ல, ஐடி இல்ல, முந்திரி காடுகள் தான் இருக்குது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் பொன்முடியிடத்தில் கேட்டேன். தலைவர் கலைஞர் அவர்கள் கவலைப்படாத வேல்முருகா என்று கடலூருக்கு வருகை தந்து அரசு விழாவிலேயே என்னை வைத்துக் கொண்டு முதல் அரசு பொறியியல் கல்லூரியை பண்ருட்டியில் அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் 20 அண்ணா பல்கலைக்கழகங்கள் இருப்பதற்கு காரணமாக இருந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்படியேப்பட்ட அந்த மகத்தான தலைவன் பெயரில் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று முன்வரிசை தலைவர்களால் வேண்டுகோள் வைக்கப்பட்டு, அந்த தலைவன் பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவன், பல்வேறு தலைவர்களை உருவாக்கியவன். அந்த தலைவனுடைய ஒரு உறுப்பினராக இருந்து, ஒரு சீடராக இருந்து, பேச்சாளராக இருந்து படிப்படியாக முன்னேறிய என் அருமை நண்பன் கோவி செழியன் அந்த தலைவன் பெயரால் அமையப்படுகின்ற பல்கலைக்கழகத்திற்கு அந்த கோப்புகளிலே கையெழுத்து போடுகிற அரசியல் அதிகாரத்தை தந்த அந்த தலைவனை எண்ணுகிறேன். அந்த தலைவனின் தலை புதல்வன் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தான் அந்த பதவி அவருக்கு தந்திருக்கிறார். எனக்கு உண்மையிலே இங்கே முதலமைச்சர் கூட அன்றைக்கு என்னை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார், வருத்தம் தான். அதை திரும்ப பெறுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனா அந்த ஆதங்கம், எங்கள் தலைவர் ஜி.கே. மணி பெயரை சொன்ன உடனே ஒரு கருத்தை சொன்ன அண்ணன் வேலு உடனே நீக்கிவிட்டார். ஆனா ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகமாக உடைத்து எண்ணற்ற வழக்குகள், சிறைகள் அனுபவத்தில் அழைத்த பாரம்பரியத்தில் வந்த வேல்முருகன், அப்படிப்பட்ட வேல்முருகனை நான் அமைச்சர்களை எல்லாம் சந்திக்கின்ற போது, துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் சந்திக்கின்ற போது உரிமையோடு தான் பேசுவேன். அந்த உரிமை என் தளபதி நேத்தி கூட எனக்கு கொடுத்திருந்தாங்க. அறைக்கு போன எல்லா உயர்துறை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க. மட திறந்த வெள்ளம் பேர் ஒரு 10 நிமிஷம் சிஎம் பேசினாங்க. யாரும் ஒன்னும் சொல்லல, தளபதியும் ஒன்னும் சொல்லல. ஆனா ஏழனை மட்டும் சொன்னாரு, கொஞ்சம் வேகத்தை மட்டும் குறைச்சா போதுன்னாரு. அது என் இயல்பிலே ஊறியது. காரணம், சுயமரியாதை, தன்மானம் என்கிற அடிப்படையில் வளர்ந்த ஒருவன். தமிழ் தேசிய அரசியலுக்காக போராடிய தோழர் தமிழரசனை தலைவராக ஏற்றுக்கொண்டு வளர்ந்தவன். புலவர் கலிபெருமாளை வழிகாட்டலோடு வளர்ந்தவன். அப்படிப்பட்ட புலவர் கலிபெருமாளுக்கும் தியாகுக்கும் தூக்கு தண்டனை விதித்த போது அந்த தமிழ் தேசிய தலைவர்களின் தூக்கு கயிறை அறுத்தறிந்த தலைவன் தலைவர் கலைஞர் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து, அந்த மகத்தான தலைவன் பெயரில் இந்த பல்கலைக்கழகம் அமைகிறது. எனக்கு என்னன்னா, தளபதி கூட ஒரு நாள் சொன்னார், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீ என் கூட இருந்தீங்கன்னா வேற அப்படின்னாரு, அப்ப தலைவர் இருக்கும்போது. ஆனா அப்ப இன்னைக்கு அரசியல் ரீதியா கூட நான் கூட எங்க வேங்கியது மதினே சொல்லுவேன், நீங்க லா காலேஜில் படிக்கும் போது எங்கள் குடும்பம் திமுகவின் ஒன்றிய செயலாளர் பெரியப்பா சிவபிரகாசம், என் அண்ணன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோவி செழியன் அவர்களுக்கு தெரியும், தயாளமூர்த்தி மாவட்ட அமைப்பாளர். ஆக அந்த உரிமையோடு தான் இங்கே அமைச்சர்களாக இருக்கின்ற இடத்திலே நான் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறேன், தியாகம் செய்திருக்கிறேன். எனக்கு கல்லூரி கொடுங்கள் என்று என் பொன்முடி அண்ணனிடம் சண்டையிடுவேன், வேலு அண்ணனிடையே நான் சண்டையிடுவேன். தமிழ் என்று பிரச்சனை அவர் சொல்வார், நான் 84 உனக்கு முன்னாடி நான் தமிழுக்காக, மொழிக்காக, புலிகளுக்காக பேசியிருக்கிறேன் என்பார். அப்படி போட்டி கொண்டு எங்கள் நேரு அண்ணனில் ஒரு நாளை கண்ணீர் விட்டு கூட சொன்னேன். முதலமைச்சர் இல்லத்திலே 1 மணி நேரம் அப்படியே என்னை பேச விட்டு அமைதி காத்தார்கள் முதலமைச்சர் குடும்பம். அந்த அளவுக்கு என் நாதகங்களை அங்கீகரித்த தலைமைகள்
திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் இருந்தார். உதயசூரியன் பார்க்கிறார், முதல் எம்எல்ஏ அவரை போய் பேட்டி எடுத்தேன். அவர் 89 எம்எல்ஏ, ஒரு சின்ன பையன் எம்எல்ஏ இருக்காரு, நானே ஒரு சின்ன பையன். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டரை கலந்து வந்து 89 பாமக தொடங்கிய பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவராக இருந்து இன்றைக்கும் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்து என்னை வழிநடத்துவது போல் இந்த அவையில் நான் உணர்கிறேன். அந்த வகையில் அந்த வரலாற்று சிறப்புமிக்க மகத்தான சமூக நீதி காவலர்கள் மாணவர் பருவத்தில் எனக்கு பொறுப்பளித்த அண்ணன் துரைமுருகனையும் இந்த நேரத்திலே நான் நினைத்து அவர் கரம் பிடித்து வளர்ந்தவன். இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் தடையில்லாத கொடுத்த பேரவைத் தலைவருக்கும் நன்றி சொல்லி, தலைவர் கலைஞர் அவர்களுடைய பல்கலைக்கழகத்தை மிகச்சிறந்த தமிழ் சமூகத்துக்கு பங்காற்றிய தமிழ் சமூகத்திற்கான ஒரு தலைமையிடமாக சென்னையில் அவருடைய பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.